தான் கன்னட மொழியை வந்து தரக்குறைவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு வந்து எழும்புறது உங்களுக்கு தெரியும். அவர் வழக்கம் போல ஒரு அழகிய தமிழில் பேசணும், நன்றாக பேசணும் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு விஷயந்தான். உயிரே உறவே தமிழே அப்படின்னு சொல்லி சென்னையில் நடந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவில், சென்னையில் நடந்த தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் வந்து அவர் பேசுகிறாரு. பேசும்போது அவருக்கு முன்னால் கீழே வந்து கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ் அவர்கள் வந்து இருக்கிறார். அப்போ வந்து இந்த தமிழிலிருந்து தான் கன்னடம் உருவாச்சு அப்படின்னா நீங்களும் வந்து எங்களுடைய குடும்பம், நீங்களும் எங்களுடைய தமிழர் தான், அதனால தான் நான் இதை பேசினேன் அப்படிங்கிற அர்த்தம் படும்படியாக ஒரு வாக்கியத்தை வந்து அங்கே பேசுகிறாரு. அது வந்து ஒரு 4 நாளைக்கு பிறகு கர்நாடகாவில் வந்து பத்திக்கிட்டு எரியுது. அவங்க எப்போவுமே காத்திருக்காங்க. அவங்க எப்போவுமே இப்படி தான், ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டுன்னா தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க போல் இருக்கு. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மொழிவெறி அமைப்புகள் அப்படின்னு தான் அந்த அமைப்புகளை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னா இதில் ஒரு விஷயமே இல்லை. கமலஹாசன் அவர்கள் வந்து சொன்னதில் ஒரு விஷயம் இல்லை. என்னென்னா வரலாற்று ரீதியான உண்மை வந்து அதுதான். இதை வந்து மொழியியல் அறிஞர்கள் பல பேர் வந்து ஏற்கனவே நிறுவி இருக்காங்க. அறிஞர் எல்விஸ், அப்புறம் வந்து கால்டுவெல், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இந்த மொழி, இந்த தமிழனுடைய தொன்மை, இதுக்கு பிறகு இந்த தமிழ்லேருந்து என்னென்ன மொழிகள் உருவாச்சு அப்படிங்கிறத